எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவான். நான் இந்த பாத்திரம் எடுக்கிறது, துணி மடிக்கிற வேலை இருந்தாலே யாரோ என் தலையில் உட்காந்து இதை நீ பண்ணணுமா பண்ணணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நச்சு பிடிச்ச வேலை இந்த வேலை. இதையும் தாண்டி இன்றைக்கி நான் இந்த தேங்காயோட பட்ட பாடு இருக்கே, என்னை படைச்ச அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு பாடு, அப்படி குத்துறேன் இப்படி குத்துறேன் உடையவனா அப்படிங்குது. கடைசியில் கத்தியெல்லாம் வச்சு குத்தி தேங்காய் வெளியே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்பேன், அம்மா இது செய்யணும் எப்படி செய்கிறது சொல்லுங்கன்னு கேட்பேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லும், ஏன் 24 மணி நேரம் ஃபோன் தானே பார்த்துட்ருக்கிற, ஃபோனையே பார்த்து யூடியூப்பில் பார்த்து செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எங்கள் அம்மாவே இதை இப்படி பண்ணாதான் நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னாலும், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், யூடியூப்பில் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, நான் அப்படியே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே அதை ஒத்த காலில் நிற்கிறேன். இப்போல்லாம் ஒரு சுடுதண்ணி வைக்கணும்னா கூட நான் யூடியூப் பார்த்தா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே அப்படி பழகிட்டேன். அப்படி எடுத்த ரெசிபி தான் இந்த 2 ரெசிபியுமே. பலாக்காயை வச்சு சின்னதாக ஒரு பொரியல் மாதிரி பண்ணோம், தயிரை வச்சு தாளித்து கொட்டிட்டோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு இந்த ரெசிபியும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நானும் முட்டைக்கோஸும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்.